யா பார்த்தோம் சூப்பரா இருந்துச்சு ரொம்ப வெறித்தனமா பண்ணிருக்காங்க பிடிச்ச விஷயம் தலைவர் தான் வேற யாரு ஆக்சுவலி அதுக்கப்புறம் நாகார்ஜுன் சார் எல்லாமே கேமியோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு ஆக்சுவலி படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டிங்கா இருக்கு 10 நாள்ல ரொம்ப வேற லெவல்ல பண்ணிருவாங்க அதுவும் அனிருத் மியூசிக் செம்மையா சொல்லவே வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆமா ஆமா சத்யராஜ் சார் வந்து ரஜினி சாருக்கு ஃப்ரெண்டு ஸோ அது மட்டும் கொஞ்சம் லீக் பண்ணிட்டேன் அந்த அந்த அதை ஓரியன்டாக தான் கதை இருக்கும்னு ஐ திங்க் ஸோ ரொம்ப மாசா வரும்னு தான் நினைக்கிறேன் ஸ்ருதி நல்லா ரொம்ப நல்லா ஆக்சுவலி ட்ரைலர் ஓவரால் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப நல்லா தான் இருக்கு ஸோ இனி ஆகஸ்ட் 12 எல்லாரும் பார்த்தலாம் எப்படி இருக்குன்றது நாகார்ஜுன் சார் தானே அவர் சூப்பர் அவர் ஆல்வேஸ் அந்த சைடு ரொம்ப மாசா பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சைடுமே நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஐ திங்க் மியூசிக் சொல்லவே வேண்டாம் ஆல்ரெடி தெரிக்க விட்டுட்டாரு எல்லா பாட்டுமே மோஸ்ட்லி ஹிட் தான் பட் மியூசிக் தூக்கிரும் படத்தை தூக்கிரும் மியூசிக் எனக்கு அந்த மாதிரி தாட் இல்ல இது வேற டைப் ஆஃப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் கொஞ்சம் டவுட் தான் கூலி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது சூப்பராக இருந்துச்சு எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு ட்ரெய்லர் அனியோட பிஜிஎம்மாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாரோடைய அந்த மாசான வாக்காக இருக்கட்டும் லோகேஷோட ஸ்டைலிஷான ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் ட்ரெய்லர் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அனியோட பிஜிஎம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு கேரக்டருடைய என்ட்ரி லைக் அமீர் கான் என்ட்ரி அந்த நாகார்ஜுனா என்ட்ரி சோபினோட என்ட்ரி எல்லாரோடைய என்ட்ரியுமே நல்லா இருக்கு ட்ரெய்லர் தெரிஞ்சு ஸ்ருதி ஹாசன் அண்ட் சோபினோடைய கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டரா இந்த படத்துல இருக்கும் மற்றவங்க எல்லாம் ஒரு சின்ன கேமியோ தான் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இந்த மாதிரி படம் கிடையாது டோட்டலா இது வேற ஜேர்னர்ல இருக்கும்னு நினைக்கிறேன் சாங்ஸ் ஆல்ரெடி வந்து நிறைய சாங்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணாங்க மோனிகா சாங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அப்புறம் பவர் ஹவுஸ் சாங் நல்லா இருக்கு அப்புறம் சிட்டிக்கு சிட்டிக்கு சாங்கும் நல்லா இருக்கு பெருசா ஐப்லாம் கிடையாது நார்மலா லோகேஷ் கனகராஜ் படம் பார்க்கும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா அவர் எடுத்திருப்பாரு அவருடைய அட்டெம்ப்ட் என்னைக்குமே வந்து ஒரு யூனிக்கா இருக்கும் அவருடைய ஸ்கிரீன் பிளே வந்து என்னைக்குமே நல்லா இருக்கும் சோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆகஸ்ட் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு மியூசிக் மாசா இருந்துச்சு செம்ம மாஸ் நிறைய ஸ்டார் காஸ்ட்லாம் நடிக்கிறாங்க அவங்களோட ரோல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தான் நினைக்கிறோம் பட் பார்த்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ட்ரெய்லரு இதுக்கப்புறம் பார்க்கலாம் அவங்களோட ஃபுல் கேரக்டர் என்ன எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது இது வந்து விக்ரம் சாயல் மாதிரி இருக்குன்றாங்க ட்ரெய்லரை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு இல்ல எங்களுக்கு தலைவர் ஸ்டைல் தான் தெரியுது ரொம்ப நல்லா இருக்கு ட்ரெய்லர் கட்ல எப்படி இருக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சேம் சாங்ஸ் பிஜிஎம்லாம் எப்படி வரும் படத்துல சாங்ஸ் கேட்கும் போதே ஒரு வைபா இருந்துச்சு வெயிட் பண்றோம் சாங்ஸ் உள்ள எப்படி இருக்கும்ன்றது சத்யராஜ் சார் சுதிகாசன் நடிக்கிறாங்க அவங்களோட ரோல்லாம் எப்படி இருக்கும் நான் அது தெரியல எங்களுக்கு ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்து ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்துருக்கோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்காங்க எந்தெந்த கேரக்டர்ல இருக்காங்க ஆமா நல்லாதான் இருக்கு தலைவராவே இருக்காரு நல்லாவே இருக்காரு பாக்குறதுக்கு எல்லா படத்துலயும் ஹீரோயின் இருப்பாங்க இந்த படத்துல இல்லாம அது தலைவர் என்னதான் ஹீரோயினோட இருந்தாலும் எல்லாரோட தலைவர்ன்றது மாஸ் சோ அவரோட கேரக்டர் பாக்கிறதுக்காகவே நாங்களா வெயிட் பண்றோம் படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க வெயிட் பண்றோம் இது எல்சியோட கனெக்ட் ஆகுமா தெரியல நாங்க வெயிட் பண்ணி பாக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய்மெண்ட் ஆக்சுவலி அவரோட அந்த மாஸ் என்ட்ரி தான் நைஸ் நல்ல லுக் மாஸா தான் இருக்கும் அது தலை நடிக்கிறான்னு மாஸ் தானே சூப்பரா இருந்துச்சு புரியல அது சொல்ல முடியாத ஆக்சுவலி அது உண்மைதான் உண்மைதான் பிடிச்சிருக்கு நல்ல காம்போ தான் ஆக்சுவலி அது ஒரு த்ரில்லரா இருக்கும் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச விஷயம்னா இவரு உபேந்தர் சார் நாகேஸ்வர் சார் எல்லாமே வேற லெவலு சூப்பர் வேற லெவல் ஆஃப்டர் தளபதிக்கு அப்புறம் சூப்பர் லுக்கு எனக்கு தெரிஞ்சு தளபதி சைலண்டா இருக்கு பிஜிஎம்லாம் ஓகே தான் சொல்ற அளவுக்கு ஓகே ஏன்னா வந்து பிஜிஎம்லாம் பாஷா மாதிரி வச்சுக்க முடியும் என்னைக்குமே பாஷா தான்
இந்த படத்துல வந்து நிறைய பேர் வந்து விஜயகாசன் மெத்ராஜ் சார்லாம் இருக்காங்க. உங்களோட ரோல்லாம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? தெரிஞ்சு மிஸ்டர் பாரத் ஆஃப்டர் அப்புறம் படம் வந்து 2 பேரும் ஒண்ணா பண்றாங்க. அது வேற லெவல். படத்துக்கு வந்து எவ்வளவு வெயிட்டிங்? மரண மாஸ் படம் வந்து கண்டிப்பா வந்து ஆகஸ்ட் 14 வருது. படம் வேற லெவல். படம் கண்டிப்பா வந்து 1000 கோடி கண்டிப்பா கன்ஃபார்ம். அடுத்த படம் வந்து பிஜிஎம் நல்லா போகணும். ஓகே, அதுதான் எனக்கு ஓகே. பிஜிஎம்லாம் வந்து எனக்கு ஒரு பிஜிஎம் வந்து ஒரு விக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஆனால் அந்த பிஜிஎம் தான் ஒரு சுமாராக இருக்கு. அது இதுவா இல்லை, படம் பார்க்கலாம். நான் எதிர்பார்க்கறேன்னா ஒரு பாஷா மாதிரி பார்க்குறேன். பாஷாலாம் வந்து பிஜிஎம் இன்னைக்கே வந்து படம் வந்து இன்னும் கேட்கலாமே அது இருக்குல்ல, அது மாதிரி பண்ணும். ஏன்னா அதுதான் எதிர்பார்க்குறேன். சூப்பர். டிஎஸ் செம்ம பண்ணு. டிஎஸ் செம்ம பண்ணிருந்தாரு. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். பார்க்கலாம். இன்னும் இப்பதான் 6 சில்லி ஆகுது. ஒரு 1 ஹவர்ல பார்த்துலாம். சூப்பரா இருந்துச்சு. தலைவரை பார்த்தது தான் பிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ரொம்ப சட்டிலாக காட்டியிருக்காங்க. அது ஒன்று தான். லுக் நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நார்மலாக இருந்தது. பட் அது ஒரு மாசாக இருந்த மாதிரி இருந்தது அந்த லுக்கு. இல்லை, கண்டிப்பாக இல்லை. இது வேற. நிறைய பேர் அது சொல்லணும். உலகநாயகனோட பொண்ணு தலைவருக்கு பொண்ணா நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் கிட்டத்தட்ட 32 வருஷம் நினைக்கிறேன். மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றா நடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவருக்கு தலைவர் ஃப்ரெண்டாக அவர் நடிக்கிறார் அவர் சத்யராஜ் சார். அதனால் கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்கும். அமீர் கான், நாகார்ஜுனா, இவங்களோட ஷோப்பிங், அவங்களோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் நல்லா ஒரு மாசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அமெரிக்கன்லாம் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டோம் நம்ம இதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மாஸ், ஒரு எவில் கேரக்டர் பார்க்குற மாதிரி இருக்குது. அதுதான் சூப்பராக இருக்குது. இப்போ கண்டிப்பாக அனிருத் தான், சொல்லவே வேணாம். கதைக்கு ஏற்ற மாதிரி அவர் கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணியிருப்பார். சூப்பராக இருந்துச்சுங்க ப்ரோ. அவர் என்னென்னா கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காரு, அது தெரியுது. ஏன்னா எப்பவுமே நம்ம தலைவரோட ட்ரெய்லர்னாவே அவர் தான் ஃபர்ஸ்ட் வராரு. அப்படி தான் இருக்கும். அது